வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நாம. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம டிஆர்எஃப் மட்டும் பல நண்பர்கள் நம்ம கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 1 இயர் பக்கமாகுது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் அதை அமையும் நான் நம்புகிறேன். ஸோ பேசிக்காக ஏதாச்சும் ஒரு வண்டி எடுக்கணும்னா அதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்குண்டான வீடியோவாக தான் இது இருக்க போது. ஸோ நம்ம மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பிளாக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்எஃப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் வண்டி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கு உண்டான பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணுற பிராண்டே பார்த்தீங்கன்னா 3 பிராண்ட் தான். பல்சர்ஸ், யமஹா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேடிஎம். உங்களுக்கு 3 பிராண்ட் தான் தெரியும். இது இல்லாமல் வேறு எதுவும் சூஸ் பண்ணுறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பாச்சி இருக்குது, சுசுக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் ட்ரெண்டிங்கில் இந்த சம்பவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, போட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அதில் வந்து 3 சூஸ் பண்ணிட்டு வந்து பல்சர், யமஹா அண்ட் தென் கேடிஎம். இது 3 தான். ஸோ இந்த 3 தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது, யங்ஸ்டர்ஸ்க்கு கண்ணுக்கு தெரியுது இந்த 3 பிராண்ட் தான் இருக்குன்றது வச்சு. இது தவிர வேறு இன்னும் பிராண்ட்லாம் இருக்குது. இன்னும் சுசுக்கி இருக்குது, அப்பாச்சி இருக்குது. ஸோ அதுலேருந்து வெஹிக்கல்ஸ் அவங்க அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறனால நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அப்கிரேட் பண்ணாலும் அவ்வளோக்கு ஃபேன் பேஸ் வர மாட்டேறதுனால இந்த 3 பிராண்டு தான். ஸோ இந்த 3 பிராண்டை பற்றி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 பிராண்டில் இருந்து உங்களோட ஐலேஜ், அதாவது இப்போ நான் என்ன பற்றியே சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பைக் பார்த்தீங்கன்னா பல்சர் NS 200 தான் நான் சூஸ் பண்ண வெஹிக்கல். ஸோ அந்த எதனால் பல்சர் 200னா அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா 1,60,000 200cc ஒரு பைக்காக நம்ம வாங்க முடியும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேஜர் நீங்கள் ஒரு 2 lakh பட்ஜெட்னா 1,60,000 நீங்கள் வாங்கிட்டு மற்றதெல்லாம் உங்களோட ஓன் எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் சூஸ் பண்ணேன். இதனால் என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 lakh நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிட்டு 1,60,000 வந்து நான் சூஸ் பண்ணும்போது வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,53,000 ஆர்டிஓ எல்லாம் போய்ட்டு 1,60,000 சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் சூஸ் பண்ணது NS 200. அப்போ வந்து 1,60,000 அந்த வெஹிக்கிள் வாங்கிடலாம். ஸோ தென் பேலன்ஸ் இருக்கிறது கேமராவுக்கோ ரைடிங் கியர்ஸ்க்கோ நான் அப்படி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு பிளான் பண்ணேன். ஸோ அந்த நான் மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் ரியலைஸ் பண்ணி நான்லாம் ஒரு இது மாதிரி எடுத்து நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி நான் மாறினது பார்த்தீங்கன்னா யமஹா. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 தான் உங்களுக்கு ஷோரூம்லேயே உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. அப்போ 35னா உங்களுக்கு சிட்டியில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு போணுச்சுன்னா ஒரு 30 to 40 அந்த ரேஞ்ச் போகும். 35 to 40 அந்த ரேஞ்ச் போகும். அதே நீங்கள் சிட்டி சைட் போனீங்கன்னா 35லேருந்து கீழே டவுன் தான் ஆகும். மேக்ஸிமம் 30 கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஓட்ட விட்டு இப்படி. ஸோ அந்த இந்த NS பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட வரப்பிரசாதம் அதனால சொல்லுவேன். அண்ட் தென் யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட், 2 lakh எபோவ் தான், 2,20,000 எபோவ் தான் R15 எடுக்கிற மாதிரி இருந்தால். எம்டி எடுத்திங்கன்னா 2,10,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹை காஸ்ட், லோ ஃபியூல் எஃபிஷியன்சி, லோ மெயின்டெனன்ஸ். மைலேஜ் கிங்னா நான் உண்மையாலுமே சொல்லுவேன் R15 தான் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வால்பாறை ட்ரிப் பண்ணியிருக்கேன், மாதேஸ்வரன் ட்ரிப் பண்ணியிருக்கேன். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும், நீ பாட்டு கண்ணை மூடிட்டு நீ பாட்டு போயிட்டு நீ பாட்டு வீட்டுக்கே வரலாம். நான் அந்த அளவுக்கு நான் வந்து கண்ணை மூடி நம்பியிருக்கேன்னா அது R15 தான். அதனால தான் அதுவும் சூஸ் பண்ணேன். ஆனால் சூஸ் பண்ணது வந்து வேறு விஷயம். ஸோ நான் இப்போ நான் அதுக்கு சொல்கிறேன், இப்படி மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேடிஎம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எமனே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பைக்கர்ஸ்குள்ளே ஒரு சண்டை இருக்குது. அதை நான் கடைசியாக அப்புறம் பேசுகிறேன். ஸோ கேடிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை காஸ்ட், ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி, ஹை மெயின்டெனன்ஸ். இது 3 தான் இருக்கிறத விட இப்போ யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற பைக். இந்த 3 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வண்டி எடுக்கிறதா தான் எடுங்க. ஸோ இந்த 3 டைப் தான். பல்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ காஸ்ட், லோ மெயின்டெனன்ஸ், ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி. அண்ட் தென் யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட், லோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சினாவே உங்களுக்கு வந்து பட்ஜெட் எகிறோம். நீங்கள் வந்து சும்மா நார்மல் நீங்கள் ஒரு சயின்ஸ் பேக்கெட் அந்த மாதிரி சொல்கிறேன். ஹை காஸ்ட், லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் லோ ஃபியூல் எஃபிஷியன்சி. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை காஸ்ட், ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி, ஹை மெயின்டெனன்ஸ். இந்த 3 தான் நான் என்னோட பர்சனலாக நான் ஒரு சர்வே எடுத்த மாதிரி, அதாவது நான் பைக் எடுக்கிற முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஓகே இந்த 3 பிராண்டு தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், இந்த 3 பிராண்ட் எடுக்க போகிறோம், இந்த 3 பிராண்டில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணது இந்த மாதிரி ஒரு 3 இது வச்சு தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பெட்டராக எதோ தோணுதோ அது மாதிரி நேடுங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் பைக் எடுக்கிறீங்கனாவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அமௌண்ட் ஒரு மேட்டர் இல்லைனாலும் எந்த பைக் நம்மளுக்கு லைஃப் நல்லா வரும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். R15 ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். R15 பொறுத்த வரைக்கும் பல பேர்த்துக்கு பல விதமான கேள்விகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ் இஷ்யூஸ் இருக்கா, பேட்டரி ப்ராப்ளம் இருக்கா, மீட்டர் ப்ராப்ளம் இருக்கா, பெயிண்ட் ரிமூவல் அந்த பெயிண்ட் ஃபேடிங் இருக்கா, அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா முதுகு வலி இருக்கா, அண்ட் தென் மைலேஜ் ப்ராப்ளம், அது மாதிரி நிறையா விதமான கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அது கிட்ட வந்த இவ்வளோ கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதுக்குண்டான பதில்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்ட் ஃபேடிங்லேருந்து போயிடலாம். பெயிண்ட் இப்போ இருக்க பழைய மாடல்
மாடலுக்கு வந்து இப்போ இருக்கிற மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கும். அந்த டார்க் ஷேட் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா கலர் மாற்றுறதுனால இந்த பெயிண்ட் ஃபேட் ஆகுதா, அதாவது கலர் லைட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொடுத்த கலர், அதாவது நான் இப்போ வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 1 இயர் 11 டேஸ் பக்கமாக ஆகுது. எனக்கு இந்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி எதனால் நான் சொல்கிறேன்னா, நான் வண்டி நிற்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிற்கும். எனக்கு வந்து ஷெட்லாம் தனியாக நான் வீட்டில் இல்லை, வெளியே தான் நிற்கும். நான் வந்து கம்பெனியில் கொடுத்த அந்த யூவி ரேஸ் அந்த ஒரு கவர் மூட்டை தான் போட்டு மேலே ஒரு படுதா மாதிரி ஒன்று போட்டு நான் மூடி வச்சுருப்பேன். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. வெயிலே தான் நிற்கும், பனியிலே தான் நிற்கும். ஸோ கலர் ஃபேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கலர் ஃபேர்னஸும் இல்லை. அண்ட் தென் ரஸ்ட் யூசஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மற்ற இடத்துல நான் எங்கே வரைக்கும் பார்த்ததில்ல ரஸ்ட் யூசஸ் இல்லை. ஆனால் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பேரில் மட்டும் அந்த சின்ன சின்ன ரஸ்ட் யூசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மீட்டர் ப்ராப்ளம், நிறைய பேர் மீட்டர் ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்களா, இது மாதிரி மீட்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் இந்த நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த 1 இயரில் நான் எந்த ஒரு மீட்டர் ப்ராப்ளமும் பார்க்கல. ஆனால் சின்ன சின்ன கிளிச் இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ வந்து நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம பசங்க ஒருத்தவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி கீழே போட்டு நம்ம ரிட்டர்ன் சர்வீஸ் பண்ணியிருப்போம். அந்த சர்வீஸ்க்கு அப்புறம் நான் என்னென்ன ஃபீல் பண்ணேன்னா, வண்டி நம்ம ஆன் பண்ணி வண்டி நம்ம ரன்னிங்கில் இருக்கும் போதே கீர் எத்தனை கீர் இருக்குன்னு சொல்லி காட்டாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரன்னிங்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சிம்பிள் எரியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிச்சஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சர்வீஸ் விடும்போது நான் அதையும் நான் போய் தெளிவாக சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிடணும். ஸோ அண்ட் தென் முக்கியமான கேள்வியை பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலி கை கால் வலி தான் கேட்குறாங்க. வண்டியில் போகும்போது உங்களுக்கு R15 வண்டி ஓட்டினாவே உங்களுக்கு வந்து முதுகு வலி எடுக்கும் அப்படின்ற நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், பல பேருக்கு எப்படின்னு தெரியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு முதுகு வலி கன்ஃபார்ம் எனக்கு எடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு முதுகு வலி எடுக்கும். ஆனால் நான் பைக் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ச் கூட எனக்கு முதுகு வலி எடுக்கல. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த உள்ளங்கை பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் ஆயிரும். அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு வலி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் பாடி பொசிஷனே நம்ம இப்படி தான் உட்காந்துருக்கும் போது என்னோடய ஃபுல் ஃபோர்ஸும் வெயிட்டும் என்ன பண்ணி தான் இந்த ஹேண்ட் தான் தாங்கிட்டு இருக்கிறனால எனக்கு இந்த ரிஸ்ட் பெயின் கூட இல்லை. இந்த உள்ளங்கை தான், இந்த ரிஸ்ட் பெயின் எனக்கு இருக்குதுல்ல, இந்த உள்ளங்கை தான் எனக்கு பெயின் எடுக்குது. ரிஸ்ட் பெயின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல இப்படி ஃபோலே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கை தான் எனக்கு மெயின் ப்ராப்ளமே. நான் ஒரு இப்போ கோயம்புத்தூர் ட்ரிப்பில் கூட சொல்லியிருப்பேன், ரிஸ்ட் பெயினை முதுகு பெயின் எனக்கு எடுக்கல. ஆனால் முன்னாடி எனக்கு ஹேண்ட் பெயின் உள்ளங்கை மட்டும் எனக்கு சரியான வலி வலிச்சது. அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பேன். ஏன்னா மேபி குள்ளமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் படுத்து லீன் ஆகி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மேபி முதுகு வலி எடுக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால நான் அப்படியே டேரெக்டாக எனக்கு ஹேண்ட் மட்டும் தான், அந்த ஹேண்ட் மட்டும் தான் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறனால எனக்கு அந்த ஹேண்ட் பெயின் எடுக்குது என்னவோ. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. மேபி உங்களுக்கு என் ஹைட் எப்படி இருந்தாலும் ஒரு 6 feet above இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு முதுகு பெயின் எடுக்குதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் R15 பற்றி குறைய சொல்ல முடியாது. அது வர பிரசாதம்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு மைலேஜ் கிங்னா R15 தான். ஒரு 200cc சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. 155cc, ஆனால் 155cc 200cc காம்படேட்டட் பண்ணதுன்னா அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் வைஸும் சரி மைலேஜ் வைஸும் சரி இந்த வெஹிக்கிளை நான் குறைய சொல்ல மாட்டேன். மைலேஜ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் வந்து ஒரு 45 எபோவ் தான் கொடுக்குது. 45 கீழே குறையவே கிடையாது. ஏன்னா நான் விரட்டுன்னு அதை சொல்லுவாங்களே, இந்த புள்ளிங்க மாதிரி ஓட்டி மாதிரிலாம் பார்ப்போன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ஓட்டியே நான் தான் செக்கிங் தான் பண்ணுவேன். அப்படிலாம் ஓட்ட மாட்டேன் எப்பயுமே. ஒரு டைம் நான் செக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் நான் ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் டக்குன்னு மாற்றியே ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நான் ரன் பண்ணியே எனக்கு வந்து மைலேஜ் வந்து 45+ தான் கொடுத்தது, தவிர 45 கீழே இறங்கல. ஸோ அதே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். அண்ட் தென் சிட்டி சைடில் ஓட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதே நீங்கள் வெறுத்துடுவீங்க. R15 சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அது சும்மா கியர் டவுன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு அந்த டைமில் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் பாடி பெயினும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி லீன் பொசிஷன் படுத்திட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பாடி ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தான் இருக்கும். அவனுக்கு சும்மா பிரேக் அடிச்சு நடுவில் குறுக்க வந்துட்டு அந்த மாதிரி டைம்லாம் வெறுத்துருவீங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கே ஒரு பார்த்துக்கலாம் வாடா முறுக்கிட்டான்னு சொல்லிட்டு முறுக்கவே தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பாடி பெயின் கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45+ தான் கொடுக்குது. அண்ட் தென் ஹைவே மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 60 கொடுக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பற்றி என்கிட்ட நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேக் இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஏதாச்சும் ஒரு குறுக்க வருதுன்னு சொல்லிட்டு நான் பிரேக் போகிறேன்னா பிரேக் பிடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ கல்டி வந்த மாதிரி ஒரு ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஃபீல் ஆகுது, அது ஒரு பயத்தை உண்டாகுது அப்படின்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட டெக்னாலஜி. ஸோ அதோட டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்னா ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம்னா பேக் பிரேக் அப்ளை பண்ணுறோம்னா ஃபுல்லாக நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது தீத்திட்டு போகும்.
போகிறோம். அந்த தீட்டிட்டு போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ நார்மல் சுச்சுவேஷனில் சடனாக வரதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்கும், பிரேக் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு டயர் தேயிற சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். அப்படி டயர் தேயிற சுச்சுவேஷன் வரும்போது ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் டெக்னாலஜி என்ன பண்ணால் அதை கெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டைம் கிரிப்பை பிரேக்கிங் விட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு பிடிக்கும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதோ பெடல் கல்லில் விழுந்த மாதிரியோ ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா ஏதோ கல்வி விழுந்துருச்சு, ஏதோ பிரேக் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பிரேக்கிங் பிடிக்கும் போது பேக் பிரேக் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் பிரேக்கில் கொடுங்க. அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிரேக்கிங் உட்காரும். அந்த உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பின்னாடி லடக்குன்னு சவுண்ட் வரும்ல, அந்த ஒரு சவுண்டு வராமல் உங்களுக்கு இதாகும். ஸோ இதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் நான் இது ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு. நான் எந்த வரைக்குமே என்ன பிரேக் பிடிச்சி டயர் தேய்த்துற அளவுக்குலாம் இல்லை. என்னோட பிரேக்கிங் டெக்னாலஜி எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குறுக்கு வராங்க டக்கு வராங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஒரு 30% பிரேக் பேக் அப்ளை பண்ணனா, ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஃப்ரண்ட் அப்ளை பண்ணுவேன். ஸோ 30-10 அந்த மாதிரி நான் ஈக்குவல் கொடுத்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு எந்த ஒரு தேய்ப்பும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான நேரமும் அந்த மாதிரி எதுவும் ஆகினதில்லை. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு. அதாவது ஒரு 3 months ஆஃப்டர் வந்து இன்ஜின் சவுண்டோ ஸோ அந்த சைலன்சர்லையோ வேறு ஏதோ சவுண்டு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த சவுண்டும் வரல, வரவும் வராது. இதனால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வருதுன்னா ஸோ அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண விதம் அப்படியா இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைக் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வீஸ் வருதுன்னா கரெக்டாக எனக்கு அந்த சர்வீஸ் டேட்டுக்கிட்ட அவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்க மாட்டேன். அந்த டேட்டு தான் போயிருக்கும். அந்த டேட்டுக்கு உண்டான போய் நான் கரெக்டாக சர்வீஸ் விட்டுருவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் 3000க்கு ஒரு டைம்ஸ் வந்து இன்ஜின் ஆயில் மாற்று 3000 சம்திங் ஏதோ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு உள்ளேயே மாற்றிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அப்படி மெயின்டைன் பண்ணும்போது இன்ஜின் சவுண்டும் உங்களுக்கு எதுவும் வராது. அண்ட் தென் ஒரு 2000 கிலோமீட்டர் போகிறீங்கனாவே ஒரு டைம் நீங்கள் செயின் லூப் அடிக்கிறது, செயின் க்ளீன் பண்ணி லூப் அடிச்சிருங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரம் போகாது, செயின் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த சவுண்ட் வராது. அண்ட் தென் நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த இன்ஜின் சவுண்ட் இன்ஜின்லேருந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் எதுவும் வராது. உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு லைஃபும் கொஞ்சம் நல்லா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விதத்தில் நீங்கள் ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுறீங்க, லைஃப் நல்லா வரும்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் இந்த பைக் எடுக்கிறீங்கன்னா ஸோ சவுண்ட்ஸும் சரி இதெல்லாம் சரி எல்லாமே வருதுனாவே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணாத விதத்தில் தான் உங்களுக்கு அந்த தேவையில்லாமல் சவுண்ட் வருது, மைலேஜ் ட்ராப் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி இதில் அதே மாதிரி நீங்கள் வந்து சிட்டி சைடில் போகும்போது உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். எதுனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் வந்து கரெக்டான ஒரு லிமிட் ஸ்பீடில் போயிட்டு கரெக்டான ஸ்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு முறுக்கிட்டு ஒரு விருன்னு முறுக்கிட்டு கியர் டவுன் பண்ணி அப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி டைம்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னா நம்ம கியர் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மைலேஜ் இதே உங்களுக்கு வரும். ஸோ ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கியரில் போகிறதுனால தான் உங்களுக்கு 60+ மைலேஜ் வருது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பேன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் மறுபடியும் கமெண்ட் பண்ணுவேன். கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா அது ஒரு ஷார்ட்டாக வச்சு ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிறதா ஒரு டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்குண்டான ரிப்ளை நான் கன்ஃபார்ம் கொடுப்பேன், கொடுக்காம இருக்க மாட்டேன். ஸோ இதிலேருந்து ஸோ இவ்வளோ 1 year ஆயிடுச்சு. இதிலேருந்து நீ இப்போ ஒரு சஜஷன் கொடுக்குற R15 எடுக்கலாம் கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு R15 எடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பைக் நீங்கள் மிடில் கிளாஸ் பசங்களாகவே இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் பட்ஜெட் ஒரு 1,60,000 1,50,000 தான். அதில் வந்து நீங்கள் 200cc அப்பாச்சியே நீங்கள் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லா வரணும். அப்பாச்சி நல்ல வெஹிக்கிள் தான், அப்பாச்சியும் சரி என்எஸும் சரி. ஸோ ஒரு நல்ல வெஹிக்கிள் தான். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லா வெஹிக்கிளுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டூரிங் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க, யூடியூப் போகிறீங்க, ஸோ ட்ராவல் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் R15 பெஸ்ட்டு நான் சூஸ் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு மைலேஜ் வைஸும் சரி மெயின்டெனன்ஸ் வரையும் சரி. ஆனால் மெயின்டெனன்ஸ்னு சொல்லும் போது நான் வந்து அந்த இன்ஜின் ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் டைம் தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மின்னு சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் 1 time ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து ரேட்டை எங்கேயோ தூக்கி விட்ரும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல், ஸ்பேரிங் கிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது நேக்கட் ஸ்போர்ட்ஸ் இல்லை, என்எஸ் மாதிரி சின்ன ஸ்பாட்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்ன்றனால உங்களுக்கு வந்து ஸ்பேரிங் கிட்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகும். ஒரு லைட்டாக ஒரு டேமேஜ் ஆனாலும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னாடி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வண்டி கீழே தான் போட்டிருப்பாங்க. அதுக்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பக்கமாக ரிட்டன் இது வந்துச்சு. ஒருத்தராக நீங்கள் பைக் வாங்குறீங்க, ஒருத்தராக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உண்டான ரன்னிங் கேப்பபிலிட்டி தெரியும், உங்களுக்கு எப்படி ஓட்டணும், எப்படி இந்த பைக் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டுவீங்க. நீங்கள் மாற்றி ஓட்டினீங்கன்னா பைக் என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி ஓட்டுன்னு நிறைய பற்றி தெரியாமல் விரட்டுவாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனால் நான் மெயின் சஜஷன் R15 கொடுக்குறேன்னா ஒரு 155cc 200cc செக்மெண்ட் கூட போட்டி போடுறதுக்காக. அது நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு டாப் எண்ட் அடித்து நம்ம டாப் ஸ்பீடு தான் போகணும்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. மினிமம் ஸ்பீடே ஒரு 100க்குள்ளே 90 அந்த ரேஞ்சு தான் போவோம். ஸோ அந்த ரேஞ்சில் போகும்போதே நமக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு அதர் வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இது நல்ல மைலேஜ் கொடுக்குது.
நல்ல இன்ஜின் லைஃப் கொடுக்குது. ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப். மற்றபடி ரெண்டு ஒரு விஷயத்துலையும் நான் உங்களுக்கு வந்து R15 சஜஸ்ட் பண்ணுறது இதனால தான். ஒரு நல்ல ஒரு இன்ஜின் லைஃப், நல்ல ஒரு மைலேஜ், நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான லுக். வண்டி பார்த்தோன்னே மற்ற வெஹிக்கல் பார்க்கும் போது நம்ம வெஹிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு தனி லுக்காக தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நான் இந்த NS பார்த்தேன், ஐயோ என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் அந்த வண்டி எப்படி இருந்தது தெரியுமா, எந்த மாதிரி வண்டி தெரியுமா அந்த வண்டி. ஆனால் இப்போ அவங்க ஒரு அப்கிரேடுன்னு பண்ணி ஒரு டிஜிட்டல் கொண்டு வந்து அது ஒரு லுக்கை மாற்றி தேவையில்லாமல் அதுக்குண்டான மவுஸே குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போயும் நிறைய பேர் அந்த வெஹிக்கல் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்த ராஜான்னு நினைக்கிறோம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி NS 200. ஸோ சத்தியமாக இப்போ அந்த வெஹிக்கிளை நான் பார்க்குறதே இல்லை. அந்த வெஹிக்கிளை இப்போ அப்படியே முன்னாடி போனாலும் போயிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ அப்போலாம் நான் லவ் பண்ணிட்டு ஸ்டேஜ்லாம் ஸோ R15 சரி எல்லா வெஹிக்கிளும் சரி அந்த NSக்குன்னு ஒரு தனி ஒரு மவுஸே இருந்துச்சு. ஸோ அது ஒரு லுக்கே தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த லுக்கை மாற்றி, ஏன்னா அப்போலாம் நாங்கள் கேட்போம், ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்ப்போம். அந்த ரிவ்யூ வீடியோவில் நாங்களாம் இங்கே ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அப்கிரேட் பண்ண நல்லாயிருக்கும், டிஜிட்டல் அப்கிரேட் பண்ணலாம், ஸோ கலர் அப்கிரேட் பண்ணலாம், ஸோ இந்த கலர்ஸ் ஷைனிங் கொடுக்கலாம், ஸோ அந்த மாதிரிலாம் அப்கிரேட் பண்ணி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்க வச்சாங்க போகிற ஒரே அப்கிரேடா டிசைனை மாற்றி விட்டு டிஜிட்டல். அது என்ன டிஜிட்டல் நல்லாவா இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற NS பெட்டரா இல்லை ப்ரீவியஸ் பழைய மாடல் NS பெட்டரான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பழைய மாடல் NS ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்குண்டான மவுஸும் சரி அதுக்குண்டான சேல்ஸும் சரி நல்லாவே நடக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் நல்லாவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்களே ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1,60,000 இப்போ வந்து 200cc இருக்குது, அப்பாச்சி 200 இருக்குது, NS 200 இருக்குது. இப்போ 4V எனக்கு தெரிஞ்சு 1,80,000 சம்திங் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி 400cc எனக்கு கிட்டத்தட்ட 2 lakh கம்ப்ளீட் பண்ணி NS வாங்கிடுவேனே. நான் ஏன் 2,20,000 எபோவ் போட்டு R15 எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதோட வேல்யூ, அதுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கும், கன்ஃபார்ம் சொல்கிறேன். நீங்கள் அதை நீங்கள் வாங்கி கூட தேவையில்லை. நீங்கள் இருக்கிற மற்ற R15 யாரும் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வச்சுருந்தா கூட நீங்கள் கேளுங்க, கன்ஃபார்ம் முடியாது சொல்லுவாங்க. 2,20,000 மேலே போட்டு நான் இந்த வெஹிக்கிள் எடுக்கிறேன், நான் அதுக்குள்ளேயே நான் வந்து 400cc வரைக்கும் எடுப்பேனே. எடுக்கலாம், நீங்கள் அதுக்கு உண்டான சிசி எடுக்கலாம். ஆனால் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, காசுக்கு தெலுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வெஹிக்கிள். நான் அது அஷ்யூரிட்டியாக நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் தென் இந்த வெஹிக்கிளில் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக இப்போ காலையில் நான் ஃபேஸ் பண்ணேன். மொபைல் ஹோல்டர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜர் வந்து டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு சாக்கெட் தனியாக வச்சு அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் கொடுங்க. ஏன்னா நான் இப்போ ஷோரூமில் கேட்டது அப்படி தான். நீங்கள் பேட்டரியில் நீங்கள் மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வாங்குறீங்க, அதுக்கு வந்து டேரெக்டாக பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு அப்படி வேணால் ஷாக்கெட் வச்சு தனியாக கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் நல்லா நிற்கும், உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ காலையில் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நான் வந்து இப்போ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே மட்டும் தான் நான் ட்ரிப், சாட்டர்டே சண்டே அன்றைக்கி மட்டும் தான் ட்ரிப் போவேன். ஸோ அன்றைக்கி தான் வெஹிக்கிள் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்கும். ஸோ மற்ற அனதர் 6 days பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்த ஸ்டாக்லேயே தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னா மட்டும் பக்கத்தில் போய்ட்டு வரதுக்கு வண்டி எடுப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா 6 daysம் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே தான் நிற்கும். மற்றபடி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வெளியே போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போ பேட்டரி கனெக்ஷன் டேரெக்டாக கொடுத்துருக்கறனால, இந்த பனி இறங்குறதுனாலையும் இந்த பேட்டரி டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறதுனாலையும் காலைங்காட்டி பேட்டரி வண்டி உட்காந்துச்சு, ஃபுல்லாக உட்காந்துக்கிச்சு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. பேட்டரி டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகலை. ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்லைடிங் தெரிஞ்சுது, அதுதான். மற்றபடி டிஸ்பிளே ஆனாங்களே. வண்டி கீபோர்டு ஸ்டாப் பண்ணுறேன், அப்போயும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ 1000 கணக்கில் செலவு வச்சுதுடா போச்சுடா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வண்டி தள்ளி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி ரேஸ் விட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் பேட்டரி இப்போ நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா அது பார்த்துங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு, இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு உட்காராது. நான் ட்ரை பண்ணி நான் கழட்டி போட்டுருக்கேன். நிறைய பேர் டிஆர்எஃப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன் லிவர் கார்டு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ என்ன அதுக்கு ப்ராசஸ் கரெக்டான ப்ராசஸ்ன்னு சொல்லி அந்த லிவர் கார்டுக்குள்ளே வந்து ஒரு ராடு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், ஆடாமல் சேமாக நிற்கும். மற்றபடி நீங்கள் டேரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆடி அசைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் டேமேஜ் ஆகும். ஏன்னா நான் கழட்டி போட்டதே முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த போட்டதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கல. அந்த ராடு வச்சு போட கிடையாது, நம்மளுக்கு வந்து டேரெக்டாக தான் ஃபிட் பண்ணாங்க. அப்படி ஃபிட் பண்ணும்போதே நம்ம ரைட் சைடில் கூட ஓரளவுக்கு நின்றுச்சு. ஆனால் அந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்கவே இல்லை. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பல ஸ்க்ராட்ச். இப்போ நான் ஓவர்லே போடுறேன் பாருங்க, அந்த ஸ்க்ராட்ச் அந்த டேர்னிங் பண்ண அந்த வண்டி திருப்பும் போது சைடில் என்ன பண்ணுதுன்னா, ராடு போய் அந்த லிவர் கார்டு போய் டேரெக்டாக போய் வண்டியில் போது லூஸாக இருக்கிறனால கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக மேலே தூக்கி நிற்கும். அது லூஸாக இருக்குல்ல, அப்படி லூஸாக இருக்கும்போது கரெக்டாக கிளியர் ஆகிக்குது. கரெக்டாக வண்டியில் போய் மோதி அந்த இடத்துல அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்க்ராச்சஸே இருக்கும். நீங்கள் அது ஓவர்லே வரும் பாருங்கள். ஸோ அதனால தான் எனக்கு அந்த லிவர் கார்டே தேவைடா போடான்னு சொல்லி கழட்டி போட்டு நான் ரிட்டன் நார்மல் ஸ்டாக் இதே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு
சின்ன ஒரு கிஃப்ட். அதாவது நம்ம ஃபேமிலி இந்த வரைக்கும் 1 இயர் தாண்டி வந்திருக்கும். நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தாண்டி இப்போ 1800 மெம்பர்ஸ் பக்கமாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து 700 எபோ இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், இது வந்து நான் வந்து கிவ்அவேலாம் சொல்ல கிடையாது, இது ஒரு சின்ன கிஃப்ட்னே சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் கார்டு தான் நான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே இல்லை. இதனால் இந்த திடீர் கிஃப்டா எதனால் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஆர்எஃப் நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணி ஸோ எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்கண்ணா, எனக்கு நான் இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு மேற்கொண்டு அமௌண்ட் போட்டு எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்னும் நம்ம வளரல, அந்தளவுக்கு நம்ம சேவிங்ஸும் இல்லை. நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு தான் நம்ம ட்ராவலே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா இதில் நம்ம இன்கம் வரல, நம்ம ஓன் மணியில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் என்னால் இப்போ முடிஞ்சது. இப்போ நான் வந்து அந்த லிவர் கார்டு வந்து புதுசு வந்து நான் வாங்கி வந்து ஒரு 2 வீக்ஸ் பக்கம் தான் அது இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து கழட்டி போட்டிருப்பேன். ஸோ அதனால் நம்மள்ட்ட வந்து அது இருக்குது. நான் அது என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேறு யாராச்சும் இது கொடுக்கலாம். பட் ஆனால் அவங்கள விட எனக்கு இது வரைக்கும் யாருன்னே எனக்கு தெரியாதவங்க, இது வரைக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, இப்போ உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து நான் கிவ்அவே கொடுக்கல. என்ன பல பேர் என் மேலே வச்சிருந்த அன்பால் பல பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நிறையா கேட்டிருக்கீங்க. ஸோ அதை என்னால் பண்ண முடியாத பட்சத்தில் என்னால் பண்ண முடிஞ்சு இது ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே உங்கள் நேம் என்ன ஊரில் இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலேருந்து நான் சூஸ் பண்ணி பார்த்து நான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் தான் என்னால் கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தப்பாக நினைக்கிறேன். அந்த முக்கியமான இதை நான் சொல்லிக்கிறேன், இது வந்து கிவ்அவே கிடையாது. இது வந்து என் மேலே பாசம் வச்சு, என் மேலே நம்பிக்கை வச்சு சில பேர் நான் சில விஷயம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அது பண்ண முடியாத பட்சத்தில் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ மேற்கொண்டு உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸாகவே ரெடி பண்ணி நான் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபிகேஷன்ஸ், பைக் ரிவ்யூஸ் அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் நிறையவே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்கமிங்கில் நம்மளுக்கு பெரிய பெரிய ரைடும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மறக்காம நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. தென் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ இனிமேலும் இன்னும் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டாடா பை சி யூ டேக் கேர். ஸோ வண்டியில் போகும்போது பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. பார்த்து பத்திரமா ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாடா பை சி யூ டேக் கேர்.